Hello friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு நம்ம வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்கா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியா சாப் பண்ண garlic, 1 டேபிள்ஸ்பூன் பொடியா சாப் பண்ண ginger சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதை லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கும் இதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்க்க போறோம். அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால தனியாக இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை அதில் சேர்த்துடலாம். நூடுல்ஸ் வேக வைக்கும் போது நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு, ஒரு ட்ராப் ஆயில் சேர்த்துட்டு வேக வச்சு தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம் இது ரெண்டையும் சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் பிரேக் ஆகாத அளவுக்கு மைல்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான வெஜ் நூடுல்ஸ் ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.